பாகியம் தட்டி பயணம் வரவில்லை. என்ன எல்லாம் பாவம் காஞ்சி கிடக்குறாங்க. 4 நாள் ஆச்சு இன்னும் சண்டை வாழ கேட்டு கிடக்குறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த படங்களை பார்த்து பார்த்து என் உடலெல்லாம் சோர்வையாகி விட்டது. 4 நாளைக்கு இந்த ஆவாதா ஒரு நாள் உட்காந்து உங்களுக்கு பேஜாராகுது. நீ 4 நாள் உட்காந்து எப்படி இருக்கா? அவன் சொல்லிட்டா அவன் எதுனா சண்டை கொண்டோம். நம்ம போய் இயற்கை கட்சிலாம் பார்த்து வருவோம். மனசு மாறும், அப்புறம் பிரியாடி இயற்கை காட்சி பார்த்தால் மனசு மாறும், என் மனம் மாறும். ஆமா சென்று ஆடி பாடிக்கொண்டு சந்தோஷமாக போக வேண்டும். என்ன மரத்தோப்புக்குள்ள குயிலே குயிலே என்ன தேடி வந்து தேடி சொன்ன குயிலே அற்புதமாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. இயற்கை காட்சி பார்த்தவுடன் எனக்கு தாகம் அதிகரித்து சென்று புறப்படு. அந்த பொண்ணா சண்டைக்கு வருவார், வரமாட்டேன். வேண்டாம், பிடிவாத குணத்தை விட்டுவிடு. அந்த பொண்ணை பார்த்தா சண்டைக்கு வருவாங்க. அந்த பெண்ணை சந்திக்க வேண்டும். உனக்காக அந்த பெண்ணை சந்தித்து போலாம். புறப்படு.
தேடிய மாதிரி எங்க பாத்து அட பாவி இவ்வளவு பாத்துக்கிறா இவ்வளவு எங்க பாத்துக்கிறா வாய பாகத்துக்கு வருவேன் வா வா பாகத்துல வர மாட்டாங்க எதுக்கு வருவேன் டேய் ஆளை பார்த்தா பணம் மாறி வா சீக்கிரமா பணம் ஏறிக்குவேன் பணங்க புட்டு சாப்பிடுங்க என்னத்த பொறுத்து ஆலியாமா எல்லாத்தையும் போட்டுடுவேன் பத்தால ஐஸ் போட்டா 7ஆம் மாசத்துல ஈஸ்ட் போட்டான் ஒரு மேரி வந்து தெரியாது நண்பா உன்னுடைய பெயரை கேட்டு இந்த பெண்ணை சந்திக்கும் அவள் யார் எந்த நாட்டை சேர்ந்தவள் அவளுடைய பெயர் போய் கேட்டான் ஆனா நீ போய் கேட்ற போடா போடா வெச்சு போடா பெண்ணே எனக்கு எந்த நாட்டை சேர்ந்தவள் உன்னுடைய பெயர் கணப்பன் பெயர் தகப்பன் பேரா வந்திருப்பது நீங்கள் யார் எந்த நாட்டை சேர்ந்தவங்க எதுக்காக என்ன வழி நடத்துறீங்க மணிமணி நாட்டை சேர்ந்தவன் படை தளபதி ஆள வந்தான் ஆள வந்தானா என்ன மனசார வாட்டுங்க பார்த்தாயா நண்பா மலர்புரை பெண்ணே எனக்கு உன்னுடைய பெயர் நான் யார் தெரியுமாங்க நான் தான் முன்னாள் கோட்டை காவலனுடைய மகள் ஆமாங்க ஏன் பாரு செஞ்சு போனா போயிடுச்சு உன்னுடைய பெயர் என் பேர் தாங்க மலர் கொடி சரி செஞ்சு போனா போயிடுச்சு நம்ம போயிடலாமா சற்று நேரம் தனிமையில் இவளிடம் பேசிவிட்டு புறப்பட்டு நம்ம போனோமா சரி வந்து தலைவா பாத்துக்க பத்திரமா இரு ஆகட்டும் பெண்ணே சொல்றது கேளுங்க என்னடா அவன் செஞ்சு போனாங்க ஆனா விட்டு போனானா ஏய், என்னை பற்றி உனக்கு நன்றாக தெரியும் ஓஹோ. ஒரு பொருள் மீது ஆசை வைத்து விட்டால் ஆ. அந்த பொருளை அடைந்தே நல்ல வேலை இது நீ சொல்றதான்னு நினைக்கிறேன் அந்த ஆண்டவன் சொல்றான் கோச்சாமி உள்ள போறா ஏதோ நடக்க போகுதுன்னு அதனால நான் உள்ள போறேன் நான் ஏன்னா சில பேர் வெளியே போச்சு அந்த காக்கா கக்கா போவோம் அது அசிங்கன்னு நினைக்காதீங்க ஏன்னா அந்த ஆபத்தை நம்ம காப்பாத்துது அது எப்படி இது போய் கைவிட்டு வந்து அந்த ஆபத்து நீங்கிடும் அதுதான் கக்கா போறது இதெல்லாம் தப்பா நினைக்க கூடாது சரி. அது மாதிரி ஆண்டவன் சொல்றான் நான் போறேன் பார்த்து பத்திரம் நான் பார்த்து ஏன்னா இது மோசமான இடம் பொம்பளை விஷயம் பல சில பேர் கையை எடுப்பான் சில பேர் காலை எடுப்பான் ஆளை வந்தா தலையெடுப்பான் ஏய், பல உதிரங்களை பார்த்து பார்த்து முறுக்கேறிய உணவு இது தாண்டா போய் இறக்குறது வேலை செய்யும். சரி காலை இருக்கா நான் வரேன் பத்தாமரை போல் சத்தாமரை போல் காட்சளிக்கிறாயே அப்படியா? சரிங்க. பெயரை கெட்ட உருவம் உருவத்தை கெட்ட பெயர் மலர்படை உன்னை பார்த்தவுடன் என் மனமானது சக்தி சங்கடம் ஆயிடுச்சா நீங்க சொல்ல வார்த்தை எனக்கு புரியலங்க பார்த்ததை விடுத்தல் உன் முகம் கட்டதை விடுத்தல் உன் ஓசை. சரிங்க அடித்தல் விடுத்தல் உன் பெயர் அப்படியா? ரசித்தது விடுத்தல் உன் குணம் அழகியது பிடித்தது உன் அடிச்சல துடிப்பது இதயம் துடிக்க வைப்பது நீ இருப்பதோ தொலைதூரத்தில் ஏங்க என்ன வார்த்தை சொல்றீங்க எதையும் சொல்றீங்க வான்னு சொல்றீங்க நீங்க சொல்ல வார்த்தையை மனசுக்கே புரியலைங்க எனக்கு புரியலைங்க புரியலைங்க கம்பனை கேளவா அவையோல் வள சூட கவிஞனை வரும் மூன்று மலையாளம் எனக்கு எதுவா இருந்தாலும் சுத்தி வளைச்சு பேசாதீங்க எது சொன்னாலும் கொஞ்சம் சீக்கிரமா நல்ல வார்த்தையை சொல்லுங்க ஆமா நான் சொல்ல மாட்டேன் எனக்கு புரியலைங்க புரியலையே வானத்தில் கேட்பது கடலில் கேட்பது கோவிலில் கேட்பது அளவந்தான் ஐ லவ் யூ போது வாய் போடுங்க என்ன வார்த்தை சொல்றீங்க நீங்கள் இருப்பது ஒரு கோயில் கோபுரம் நான் இருப்பது ஒரு குப்பை மேடுங்க உங்களுக்கு எனக்கு ஒத்து வராதுங்க வேண்டாம் சொல்ல வார்த்தை திருமணம் எனக்கு நீங்க நினைக்கிற தவறான பெண் நான் கிடையாதுங்க கண்டவருக்கெல்லாம் காட்டும் இது காமக்கலை இல்லைங்க மீட்கப்படாத ஒரு அழகிய சிலை வேண்டாம் சொல்ல வார்த்தை நட்சத்திரம் போல் பல உறவுகள் இருந்தாலும் நிலவை போல் நீ ஒருவன் இருந்தால் இந்த மணிமணி எனக்கு நான் சொல்ல வார்த்தை கேளுங்க ஒரு கப்பலில் தெப்பலை ஏற்றலாம் ஒரு தெப்பலில் கப்பலை ஏற்று நினைக்கலாமா வேண்டாம் சொல்ல வார்த்தை கேளுங்க உன்னை பார்க்க பார்க்க என் மனம் எப்படி கண்ணரவை கிரிய சபை கட்டையா இழுத்துட்டு போறாரு முத்திரையில அழகிற நீதான வண்ண மயிலா உறக்கும் இறக்கும் கெட்ட பொருத்தம் ஒன்ன சேர்ந்தா கண்ணரவை கிரிய சபை கட்டையா உண்டார சாட்சி விட்ட வாழ பட்டையா இழுத்துட்டு போறாரு முத்திரையில அழகிற நீதான வண்ண மயிலா உறக்கும் இறக்கும் கெட்ட பொருத்தம்
சத்தியமாக நிச்சயமாக உன்னை விடுவதில்லை உன்னை விடுவதில்லை ஒரு பெண்ணை பார்த்தவுடனே தாயாக தங்கையாக நினைக்க வேண்டும். பாரமாக நினைக்கிறாங்க. நீ எல்லாம் ஒரு மனிதரா? ஆமா, உன் கூட ஒருத்தர் வந்தா எங்க அவன்? ஒரு முறை இப்படி நடந்தது. இருவருடைய தலையை தரையில அண்ணா இவன் மூஞ்சி பாருண்ணா. மூணு பிடிக்கிறவனே நல்லா இருப்பான்ல, அதை விட கேவலமா இருக்கிறான். திருட்டு பேமானி பையன். நீங்களே வரலண்ணா, என் உயிரை பறிச்சுட்டு சாமி முடிச்சு முப்படை தளபதி ஆள வந்தான் என்று வராமல் அண்ணனை வைத்து மார்பை தட்டி வைத்தார். பிறகு பார்த்துக் கொண்டார். என்ன காப்பாற்றான்? நான் பேர் நினைச்சேன்னா எதுக்கு நான் உள்ள போக சொல்றான்? இப்பதான் தெரியுது. நல்ல வேலை நல்லா தச்சு பார்த்து உன் நெஞ்சு மேல காலை வச்சிருப்பான். பார்த்துட்டுண்டா. ஆனா நல்ல வேலை நான் இல்லாத போட்டேன். நான் இருந்தது வச்சியா உன் நெஞ்சில கால் வச்சு வச்சிருப்பான். மறப்போம் மன்னிப்போம் என்ற தமிழர் பண்பாட்டில் பிறந்தவர் முப்படை தளபதி ஆள வந்தார். அடித்தவனை பிறகு பார்த்துக் கொள்ளார். என் மனக்கவலை போட்டு என்ன செய்யலாம்? என் அந்தரங்க காதலே சாரு பார்வதி சதிக்க புறப்படு.